வணக்கம் நண்பர்களே. கடலின் எல்லையை மனிதனால் வரைய முடியாது. ஆனால் நிலத்தின் எல்லையை இயற்கை வரைய முடியும். அப்படி இந்தியாவோட நிலம் முடிந்து கடல் தொடங்கும் புனித எல்லைத்தான் அரிச்சல் முனை. இது ஒரு சாதாரண சுற்றுலா தலம் இல்லை. ராமாயணத்தின் நினைவுகளை சுமந்த புனித மண், இயற்கையின் அதிசயத்தை தாங்கிய இடம், பேரழிவின் சாட்சியாக நிற்கும் வரலாற்று பகுதி. இன்று அந்த அரிச்சல் முனையின் முழு வரலாற்றையும் தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. இந்த அரிச்சல் முனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் தீவோட தென்கிழக்கு பகுதியில தனுஷ்கோடியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்குதான் இந்திய நிலப்பரப்பு முடியுது. இதற்கு அப்பால நீலக்கடல் மட்டுமே. நல்ல வானிலையில இலங்கை இருக்கும் திசையை கூட நம்மளால காண முடியும். அரிச்சல் முனைங்கிற பெயர் எப்படி வந்தது தெரியுங்களா? அரிச்சல்ங்கிறது அலைகள் மணலை அரித்து செல்லும் நிகழ்வை குறிக்கிறது. இந்த பகுதியில கடல் அலைகள் தினமும் மணலை மாற்றிக்கொண்டே இருக்கிறதுனால இந்த இடத்திற்கு அரிச்சல் முனைங்கிற பெயர் ஏற்பட்டதா கூறப்படுது. இங்கு நிலம் நிரந்தரமானது அல்ல. ஒவ்வொரு புயலுக்கும் பருவமழைக்கும் பிறகு மணற்பரப்பு மாறிக்கொண்டே இருக்கும். அரிச்சல் முனை என்றாலே முதலில் வரது நினைவுக்கு ஸ்ரீ ராமபிரான் அவர்கள்தான். ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்ற போது ராமர் வானர சேனையோடு இங்க வந்தாராம். ஆனால் இடையில கடல் இருந்தது. அப்போது கடலரசனிடம் வேண்டிக்கிட்டாராம். பின்னர் வானரப்படையின் சிறந்த பொறியாளரான நலன் தலைமையில கடலின் மீது பாலம் அமைக்கப்பட்டது. அந்த பாலமே இன்று ராமர் பாலம் அல்லது ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது. புராண நம்பிக்கையின்படி அந்த பாலம் தொடங்கிய இடமாக அரிச்சல் முனை கருதப்படுது. இலங்கையில வெற்றி பெற்று சீதையை மீட்ட பிறகு விபீஷ்ணன் ராமரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்ததா கூறப்படுது. இந்த பாலத்தின் வழியா யாரும் இலங்கைக்கு வரக்கூடாதுன்னு. அதனால ராமரே தனது வில்லோட நுனியால பாலத்தின் ஒரு பகுதியை உடைத்ததா இங்க நிகழ்வுகள் காரணமாகவே அந்த பகுதி தனுஷ்கோடின்னு அழைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதன் அருகிலேயே தான் அரிச்சல் முனையும் அமைந்திருக்கிறது. இந்த ராமர் பாலம் பாத்தீங்கன்னா ஒரு அறிவியலும் ஆச்சரியமும் நிறைந்த விஷயங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே சுமார் 48 கிலோமீட்டர் நீளத்துல சுண்ணாம்பு பாறைகள், மணல் மேடுகள் மற்றும் பவளப்பாறைகள் தொடர்ச்சியா உள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் இந்த அமைப்பு தெளிவா காணப்படுது. இந்த பாலம் இயற்கையாகவே உருவானதா, மனிதர்களால் அமைக்கப்பட்டதான்றது குறித்து பல ஆய்வுகள் நடைபெற்றாலும் உறுதியான ஒரு முடிவு இல்லை. ஆனால் இது உலகில மிகவும் சுவாரஸ்யமான அமைப்புகள்ல ஒன்றாக கருதப்படுது. 1964 டிசம்பர் 22 தமிழ்நாடு வரலாற்றிலேயே மறக்க முடியாத நாள். 280 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல், 5 முதல் 7 மீட்டர் உயரம் வரை எழுந்த கடல் அலைகள் ஒரே இரவுல தனுஷ்கோடி நகரமே கடலுக்குள்ள மூழ்கியது. பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி சென்ற பயணிகள் ரயில் கடலுக்குள்ள அடித்து செல்லப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. அந்த புயலால் அரிச்சல் முனையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இன்னைக்கும் அந்த மணற்பரப்பில நின்றா இயற்கையின் பேராற்றலை நம்மளால உணர முடியும். 2 கடல்கள் சங்கமிக்கும் இடம்தாங்க அரிச்சல் முனை. ஒரு புறம் வங்காள விரிகுடா, மறுபுறம் இந்திய பெருங்கடல். சில நாட்கள்ல இந்த இரு கடல்களோட நிறமும் வேறுபட்டு காணப்படும். ஒரு புறம் அமைதியான அலைகள், மறுபுறம் சீற்றமான அலைகள். இந்த இயற்கை காட்சி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்கிறது. அரிச்சல் முனை பகுதி மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரின பாதுகாப்பு பகுதியின் அருகில் அமைஞ்சிருக்கு. இங்கு காணப்படுறதெல்லாம் பவளப்பாறைகள், கடல் பாசிகள், கடல் ஆமைகள், டால்பின்கள் கூட சில நேரங்கள்ல பார்க்கலாம். அரிய வகை கடல் உயிரினங்கள். எனவே தான் இந்த பகுதி சுற்றுச்சூழல் ரீதியாகவும் மிகவும் முக்கியமானது. இங்கிருந்து நீங்க பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து சுமார் 20 கிலோமீட்டர், தனுஷ்கோடி வரைக்கும் சாலை வசதி இருக்குங்க. அதற்கு அப்பால மணற்பரப்பில் அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள்ல மட்டும்தான் நம்ம செல்ல முடியும். அதிகாலை அல்லது மாலை நேரம் தான் நம்ம போறதுக்கு சரியா இருக்கும். கடல்ல இறங்கி குளிக்கிறதுங்கிறது ஆபத்தானது. இந்தியாவோட கடைசி நிலப்பகுதி இது. ராமர் பாலம் தொடங்கியதா நம்பப்படும் பகுதி. ராமாயண வரலாற்றோடு இணைந்த புனித இடம்.
2 கடல்களின் சங்கமத்தை உணரக்கூடிய அபூர்வ இடம். 1964 தனுஷ்கோடி பேரழிவின் சாட்சியாக நிற்கும் நிலம். இயற்கை, வரலாறு, ஆன்மீகம், புவியியல் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக கலந்த அதிசய பூமி. அரிச்சல் முனை என்பது ஒரு சுற்றுலா இடம் மட்டும் இல்லைங்க, அது காலத்தின் கண்ணாடி. ராமாயணத்தின் அடிச்சோடு பதிந்த புனித தலம். இயற்கையின் வலிமையை நினைவூட்டும் அமைதியான சாட்சி. கடலும் வரலாறும் கைகோர்த்து நிற்கும் இந்தியாவின் இறுதி மண். அங்கே நின்று கடலை நோக்கி நம்ம பார்க்கும்போது அலைகள் காதில் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தாங்க. மனித வாழ்க்கை நிலையற்றது, ஆனால் வரலாறு என்னைக்குமே நிலைச்சிருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். வணக்கம். வசி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.